சங்கீதம் 112 4 வசனத்தில் இப்படி வாசிப்போம். நீதிமானுக்கு செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதைக்கும். தேவனாகிய கர்த்தர் அவர் படைத்த வானத்தையும் பூமியையும் படைச்ச உடனே, the first word God said, when God said let there be heavens and earth, வானமும் பூமியும் உண்டாக கடவது என்று அவர் சொன்ன உடனே பூமியின் நிலையை பைபிள் சொல்லுது. பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது. பிரியமானவர்களே, பூமியின் மேல், அந்த பூமியின் முகத்தின் மேல் darkness was on the face of the earth. பூமியின் மேல் இருள் இருந்தது. அந்த இருளுக்கு நடுவிலே தேவனாகிய கர்த்தர் இருள் இருக்கிறதே என்று இருளை குறித்து பேசவில்லை. நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர் ஒரு இருள், குழப்பம் ஒரு இருள், வேதனை ஒரு இருள், சாவு ஒரு இருள், சந்தேகம் ஒரு இருள், மதியீனம் ஒரு இருள், வெளிப்பாடு இல்லாத ஜீவியம் ஒரு இருள், தேவனோடு கூட உண்மையான தொடர்பு வைக்க முடியாத பிரியமல்ல தவிக்கிற ஒரு வாழ்க்கை என்பது ஒரு இருள், தேவ சத்தத்தை கேட்க முடியாதது ஒரு இருள், தேவ சித்தத்தை செய்ய முடியாதது ஒரு இருள். இப்படி பல இருள்கள் நம்முடைய பிரியமல்ல மண்ணை மூடி இருந்தது போல இந்த மண்ணையும் பல இருள் மூடும். இருளை பார்த்த உடனே இருளை குறித்து பேச நமக்கு தெரியும். ஆனால் தேவன் இருளை பார்த்த உடனே இருளை குறித்து அவர் பேசவில்லை. இருளின் இடத்திலே வந்து இருளுக்கு என்ன தேவையோ அதை பேசினார். இருளை பார்த்த பிறகு பிரச்சனையை பார்த்தா பிரச்சனையை பேச மனுஷனுக்கு தெரியும். ஆனா பிரச்சனை நடுவில் தேவன் பிரச்சனையை பேசாமல் பிரச்சனை மாறுகிறதை குறித்து பேசும்பொழுது வெளிச்சம் உண்டாக கடவது. ஹல்லேலூயா. இந்த செய்தியினுடைய நோக்கம், சங்கீதம் 139 இதனுடைய நோக்கம் இருக்கிறது. நான் மறைவிடத்திலே இருளிலே என்னுடைய அவயங்களில் ஒன்றாகிலும் என் சரீரத்தில் உருவாகிறதற்கு முன்பதாகவே என் கருவை உன் கண்கள் கண்டது. இன்னும் நீ வெளிச்சத்துக்கு வரல, ஆனா நீ இருளில் இருந்ததை பார்த்தவர். வெளிச்சத்தில் இருக்கிறதை பார்க்கிறதற்கு கண்களுக்கு மட்டும் சக்தி உண்டு. ஆனால் பிரியமானவர்களே, இருளில் இருக்கிறதை பார்க்கிறதற்கு உன் தேவனுக்கு மட்டும்தான் சக்தி உண்டு. வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று எழுதியிருக்கிறது. வெளிச்சத்தில் இருக்கிறதை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே இருளில் இருக்கிறதும் பார்க்கிறார். இப்போ ஒரு பகுதி பூமி இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கத்தில் வெளிச்சம் இருக்கிறது. ஆயினும் கர்த்தராலே வெளிச்சத்தையும் பார்க்க முடியும், இந்த பூமியில இருளையும் பார்க்க முடியும். That is the power of your God. If you see, you can see darkness. நீங்களா நானும் பார்த்தா இருளை மட்டும் பார்க்க முடியும், வெளிச்சத்தை மட்டும் பார்க்க முடியும். ஆனா தேவனுடைய கண்களுக்கு முன்னால இருளும் வெளிச்சமும் ரெண்டும் ஒன்றாய் இருக்கிறது. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உன் இருளிலே உன்னோடு இருக்கிறவர். உன் இருளிலே உன்னோடு இருக்கிறவர். This is good news for somebody. உன் கண்ணீர்ல கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்றார். உன் வேதனையில கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? ஒரு நாள் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். நான் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ரொம்ப அழுதேன். ஏசப்பா 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 ஏசப்பான்னு எத்தனை ஆயிரம் தடவை ஏசப்பா சொல்லியிருப்பேன் தெரியாது. கண்ணில் ஊத்துது, கண்ணீர் ஊத்துது, ஏசப்பா ஏசப்பான்னு. திடீர்னு என் உள்ளத்துல சிரிக்கிற ஒரு சத்தம் கேட்சி. என்ன ஆண்டவர், நான் அழுதுனுக்கிறேன், நீங்க சிரிக்கிறீங்களா அப்படின்னு. அப்ப ஆண்டு சொன்னாரு, நீ சந்தோஷமா இருந்தேனா எப்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கிற, நான் கொடுக்கறது தான் அது. நான் சந்தோஷத்தை கொடுத்தா நீ அது கொடுக்கிற, ஆனா நீ துக்கப்படும் போது நீ ஏன் கொடுக்கிற பத்தியானார். ஹல்லேலூயா. நீ வேதனைப்படும் போது நீ ஏன் கூட இருக்கிற. எத்தனையோ சமயங்களிலே தேவனை விட்டு தூரமா இருக்கிற நம்மள கிட்ட நிறைய டைம் கூட்டினு எதிரானா நம்ம கடக்கிற சில இருள்கள். அதனால தான் பைபிள் சொல்லுது, நான் சந்தோஷமா இருக்கும் போது நீங்க முன்ன இருந்தீங்களா பின்ன இருந்தீங்களா தெரியாது, ஆனா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும் பொழுது மட்டும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எப்பெல்லாம் வாழ்க்கையில இருள் உன்னை கலங்க வைக்குதோ, இருள் உன்னை உடைக்குதோ, இருள் எப்பொழுதெல்லாம் பிரியமல்ல உன்னை கசக்கி புழியதோ, அத்தகையான சூழ்நிலைகளிலே பிரியமல்ல உன் தேவன் ஒரு மறைவான தகப்பனாய், சிநேகிதனாய், உன்னை தேற்றுகிறவராய் உன்னோடு கூட இருக்கிற ஆறுதலை கண்டடைகிறோம் பாருங்க.
I don't know whether there is any witness for me this morning. எத்தனை டைம் நான் அழுதுகிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஆத்துமா ஆறுதலை உணர்ந்துச்சு பாருங்க. அப்படியே கடல் அலைய மாதிரி ஒரு சமாதானம் என் உள்ளத்துல வந்துச்சு பாருங்க. எப்படா இந்த சமாதானம் என் உள்ளத்துல வந்துச்சுன்றது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் குழப்பமா இருக்கு. என்னை அழுகையின் நடுவிலையும் ஆற்றி தேற்றுகிற, என் இருதயத்தை என் ஆத்மாவை அரசாளுகிற தெய்வம் என் இயேசு. Say, what is the use of having a spiritual life without having the God of your spiritual life in your life? என்ன லாபங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல? எந்த தேவன் உன்னை ரட்சித்தாரோ அவர் இன்னும் உங்ககிட்ட பேசாம இருக்கிறதுனால you are still in confusion, right? கடவுள் உன் கூட இருக்கிறாரே இல்லைன்ற குழப்பம் உங்ககிட்ட பேசாம இருக்கிற வரைக்கும் you are not clear, right? எல்லாத்துக்கும் ஒரு பிரைஸ் பே பண்ணுங்க. சும்மா கிடைச்சிருதில்ல எதுவுமே. அவர் நம்மோடு கூட பேசுறது கூட ஒரு விலை கொடுக்கணும். இல்லை, வேலை இல்லாம இந்த உலகத்துல எதுவும் இல்லைங்க. பட்ட பாடுகள் கொடுத்த விலை, அனுபவிச்ச நிந்தைகளும் அவமானங்களும் கொடுத்த விலை, சாகக்கூடாத வயசுல, இழக்கக்கூடாத வயசுல புருஷனையோ தகப்பனையோ இழந்துட்டு விதவையாவோ பிரியமல்ல திக்கற்ற பிள்ளைகளாய் அனாதைகளாய் நிற்பது என்பது கொடுத்த விலை. சும்மா வந்துடுறது இல்லை. எதையும் இழக்காதவனுக்கு எதுவும் கிடைச்சிடுறது இல்லை. ஆனா எந்த பாத்திரம் அதிகமா உடைக்கப்பட்டுச்சோ அது தேவனால் எடுத்து பயன்படுத்தப்படுற பாத்திரம். என்னை யாராவது ஆற்ற தேற்ற ஆலோசனை சொல்ல வர்றானா முதல்ல நீ எவ்வளவு பாடுபட்டுறது முதல்ல எனக்கு சொல்லு. பாடே படாத ஆலோசனை எல்லாம் நான் கேட்கறதே கிடையாது. ஏன்னா அதுக்கு நீ பாத்திரவானம் கிடையாது. ஒப்பீனியன் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வா. அதுல இருந்து உன்னை யார் உயர்த்தினார் என்பதை பேசு. உன்னை தூக்கின கரத்தை நீ பார்த்திருந்தா அந்த கரத்தை பத்தி பேசு. உன்னை விடுவித்தவரை குறித்து நீ பார்த்து பிரியமான அனுபவித்திருந்தால் அதை சாட்சியாய் சொல்லு, கேட்கிறேன். Your God is a living God. He is a speaking God. இன்னைக்கு மாறாதவர், நேற்று மட்டும் பிரியமல்ல, இன்று மட்டும் இல்ல, நாளைக்கு அவர் மாறாதவர். Okay, God watched you when you were in your dark. உன் இருள உன்னை பார்த்தாரு. நீ அழும்போது அவர் உன்னை பார்த்தாரு. உனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லாம நீ கதறும் பொழுது அவர் உன்னை பார்த்தாரு. நீ உடைஞ்ச போது அவர் உன்னை பார்த்தாரு. ஒரு கையாகில உன்னை தூக்குறதுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வராது இருந்த போது, இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு நான் முன்ன வரலனா இந்த உலகத்துல வேற எவனோ வர போறதில்லை என்று அறிந்து நீ அழுத போது உன் உடன்பிறப்பு வரல, உன் கஷ்டத்தை பார்த்தவன் வரல, உன் நெருக்கம் தெரியாத எவனோ வரல. வந்தவர் ஒருவர் உண்டு. உன் இருளிலே உனக்கு உதவியா இருந்தவர், உன் அழுகையிலே உனக்கு உதவியா இருந்தவர், உன் உள்ளத்துல இருக்கிறவர். ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர் ஒரு ஊழியக்காரர் ஒரு மியூசிக்கல் பிரியமான இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்காக போனாராம். ஒருவன் அந்த வாசல் கிட்ட சிகரெட்டை வச்சு அக்ஷன் உட்காந்து இருந்தானா. அவன் தான் அந்த பிரியமான அந்த சேல் பண்ற சேல்ஸ் மேனேஜர். அவர் நேரா உள்ள போனாரு. ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க போனாராம். அதோடைய விலையை கேட்டுனுக்கிறாராம். அந்த சிகரெட் அடிச்சவன் திடீர்னு, அவனுக்கு இயேசு பத்தி தெரியாது, வந்துக்கிறவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் தெரியாது. ஆனா திடீர்னு சொல்லிட்டு அவருடைய கண்ணை பார்த்துட்டு அப்படியே உதறது அவனுக்கு. சார் சார் சார், என்னடா என்ன இவர் சாதாரண நிக்கிறான், என்ன அப்படின்னு? I can see Jesus in your eyes. உன் கண்கள்ல இயேசு நிக்கிறாரு, உன் கண்கள்ல இயேசு நிக்கிறாரு. You know, இந்த ஊழியக்காரர் அதை கேட்டுட்டு இவருக்கும் குழப்பமாயிடுச்சான். என் கண்களிலே இயேசு வந்து நிக்கிறாரா? ஒரு அவருடைய அந்த ஐஸ்குள்ள ஜீசஸ் நிக்கிறத அவன் பார்த்தான். அவன் வாழ்க்கையை சரண்டர் பண்ணும்போது இந்த ஊழியக்காரர் வெளியே வந்தாராம். ஜீசஸ், how is this possible? Holy Ghost, please explain to me this அப்படின்னு தேவனிடத்துல கேட்டாராம், பரிசுத்த ஆவி கிட்ட இந்த ஊழியக்காரர். அப்போ ஆவியானவர் சொன்னாராம், அவர் உள்ளதானங்கிறாரு, அவ்வப்போது ஜன்னல் வழியா வந்து எட்டி பார்த்துட்டு போவாருன்னாராம். இட் இஸ் திஸ் ஹேபிட். சிலருக்கு புரிஞ்சது, மாம்ச மண்டைகளுக்கெல்லாம் ஒன்றும் ஏறாது. அவ்வப்பொழுது அவர் ஜன்னல் வழியா வந்து பார்த்துட்டு போவாருன்னார்.
யாரு? இயேசுவை சொன்னாராம். இந்த ஊழியக்காரர் வேற யாரும் இல்ல, the greatest evangelist the world has ever seen, Reinhard Bonnke. Hallelujah. சாதாரண ஒரு கூட்டத்திலே 35 லட்சம் ஜனங்கள், 3 லட்சம் ஜனம், 35 லட்சம் ஜனம். 1 million is 10 lakhs. 3.5 million people. 5 லட்சம் ஜனங்களை ஒரே டைம் ரட்சிக்கிறதுக்கு ஏதோ அபிஷேகத்தை மேல சுமந்துட்ட மனுஷன். Praise church. சாதாரண ஊழியம் கிடையாது. What I'm saying is God is real. God is real. Anytime He can reveal Himself to you. ஒரு இருள் சூழ்ந்து, அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சிகரெட் அடிச்சு உக்காந்துக்கிற ஒருத்தனுக்கு சர்வ வல்லவர் தன்னை வெளிப்படுத்தணும்னு காமிச்சார் பாருங்க. அப்படியாப்பட்டவனுக்கே காட்ட முடியானா? ஒரு சிகரெட்டோட உக்காந்துக்கிறவனுக்கு இயேசு வெளிப்படுறாருன்னா ஒரு சர்ச்சில் உக்காந்துக்கிறவனுக்கு வெளிப்படாம போயிடுவார். அலே, பசி வேணாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பசிக்குது இல்ல? சாப்பாட்டுக்கு ஒரு பசி, கறிக்கு ஒரு பசி, காசுக்கு ஒரு பசி இருக்குல்ல? மறுக்க முடியுமா? அதை இதெல்லாம் தேவன் பேர்ல இருக்கிற பசியை திருடுமையானால், இன்றைக்கு தேவனே என் பசி அதிகரிக்க செய்யும் உம்மை பார்க்க, என் பசி அதிகரிக்க செய்யும் சத்தத்தை கேட்க, என் பசி அதிகரிக்க செய்யும் உமது வல்லமையை காண, என் பசி அதிகரிக்க செய்யும் நான் உமது அற்புதமா இந்த உலகத்திற்கு மாற. நான் கை நீட்ட இடத்துல ஜனங்க விடுவிக்கப்பட, ஜனங்க சுகமடைய, சத்துரு தன் வல்லமையை இழக்க, சங்கிலிகள் அறுக்கப்பட, God என்ன பயன்படுத்துகிறதுக்கு ஏதுவான பசியை கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணுங்க. ஆண்டவர் நீங்க அதிகரிக்க செய்வீராக. இங்க இந்த இடத்துல Hallelujah. If you're really hungry for God, something is going to happen in your life. Something will happen in your life. Shakespeare மனுஷனை கொஞ்சம் அவர் பார்த்த போது, what a piece of work is man. என்ன ஒரு சிறந்த ஒரு படைப்பு மனுஷன், சிறந்த ஆற்றலை உடையவன். how noble in reason, வழக்காடுறதுல சிறப்பானவன். how infinite in faculty, ஒவ்வொரு உறுப்பும் பார்க்கும் பொழுது ஒரு சிந்தனையால எட்டி பிடிச்சு கண்டுபிடிச்சிட முடியாத அளவுக்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்ட உறுப்புகள் ஒவ்வொரு இடத்துலையும். அவன் அசையும் பொழுது, யாரோ நான் கல்ல கூட சொன்னேன் அப்படின்னா, என்ன இது அப்படின்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். நீங்க பிரசங்கம் பண்ணினே திடீர்னு அப்படின்னு நீங்க, so it's an admiration. நீங்கெல்லாம் கூட தான், நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாம் பார்க்கிறதற்கு அவ்வளவு பிரியமானே மயங்கத்தக்கவர்கள். சாதாரணமான ஆள் இல்லை. Are you there with me? And in action, செயலிலே தேவ தூதர்களை போல சில காரியங்களை பயபக்தியோடு பார்க்கிற விஷயத்துல தேவனை போல, அவர் படைத்த எல்லா மிருக உலகங்களுக்கு நடுவிலே மனுஷனை நிறுத்தும் பொழுது, மண்ணுக்கா இந்த மகிமை என்ன? என்னோடு கூட மண்ணுக்கா இந்த மகிமை. ஓகே, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 யாரும் படிக்க வேண்டாம். நான் ஜஸ்ட் நோட் இட். ஆண்டவர் இந்த மண்ணை படிச்சு மனஸ்தாபப்படுறார். ஏன்டா இவனுங்களை படிச்சேன், இவன் யோசிக்கிறதெல்லாம் எனக்கு விரோதமாவே யோசிக்கிறானே, நித்தமும் பாவமானது. ஓகே, லெட்ஸ் டு சம்திங். மனுக்குலத்தை அழிச்சிடலாம், இனி மனுக்குலம் வேண்டாம். So the flood of God is a single judgment. ஒரே நியாய தீர்ப்பு மொத்த உலகத்தையும் அழிச்சு முடி பண்ணார். When God feels sorry for what he made, he will clean it up. Let me wipe it out. எனக்கு முன்னால நான் யோசிக்கிற மாதிரி யோசிக்காத ஒரு இனம், ஒரு ஜனம் தேவையில்லை, அழிக்கலாம். God decided. கோவிட் கூட எஸ்கேப் ஆயிட்டோம். We are all people who withstood COVID. கோவிட்லயும் ஜெயிச்சு நின்னுக்கிறோம். ஆனா ஃப்ளட்டுக்கு எவனும் ஜெயிக்கல. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க தெரியல. It is also God's
gracious type of foreshadowing of salvation. இது எதை காட்டுதுன்னா, ஒரு பக்கம் அவருடைய அழிவு இருக்கிறது, மனுக்குலத்தின் அழிவை ஒரு பக்கம் பார்க்கிறார். அதே நேரத்தில் ஒரு பேழையை உண்டு பண்ணுகிற திட்டத்தின் வழியாய் தான் குமாரனை கொண்டு ரட்சிக்க போகிற ரட்சிப்பின் திட்டத்தை அந்த பேழையில் பார்க்கிறார். எவ்வளவு பேர் என் கூட இருக்கிறீங்க? முழு மனுக்குலத்தின் அழிவை, that applies not only for that day, it also applies for this day. இந்த வசனம் இதுவரை அந்த நாளுக்கு மட்டுமல்ல, இந்த நாளுக்கும் இந்த வசனம் பிரியமான பொருந்தும். இந்த கண்ணோட்டம் வெறும் அக்காலத்துக்கு மட்டுமல்ல, இந்த கண்ணோட்டம் இக்கால கர்த்தர் அதே பார்வையோடு தான் இன்றைக்கும் பார்க்கிறார். தாம் படைத்த மனிதனுக்காக மனஸ்தாபப்படுகிற பார்வை இன்றைக்கும் கர்த்தருக்கு உண்டு. சோ அதுல தேவன் அந்த பிழையில தம் மகனுடைய மரணத்தை பார்க்கிறார். ஒரு கூட்டத்தை எப்படி ரட்சிக்கிறதுன்றதை பத்தி யோசிக்கும் பொழுது இது நம்மளை எங்க கொண்டு வருதுன்னா, இயேசுனுடைய இறப்பு, அவர் அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல், பிரியமான அவருடைய பாவ மன்னிப்பை இதற்கு நமக்கு காண்பிக்கிறது. நிறைய பேர் இன்னைக்கு விடுதலை எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. நிறைய பேர் ரொம்ப நாளா விடுதலை இல்லாம இருந்திருப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் விடுதலை இல்லை. சிலருக்கு காசு கட்டு விடுதலை கிடைச்சிருக்கு, இன்னும் உங்ககிட்ட உனக்கு விடுதலை கிடைச்சிருக்காது. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? உங்களுக்கு காசு கிட்ட கூட விடுதலை கஷ்டம், தரித்திரத்துக்கிட்ட விடுதலை கஷ்டம் இருக்குங்க. ஆனா உங்ககிட்ட இன்னும் உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்காது. நிறைய டைம் உனக்கு ஆபத்தை வர வைக்கிறது வேற சாத்தான் கூட இல்லை, நீ தான் சிலவல்ல. கவனிங்க, before God delivers you. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? தேவன் ஒருவனை விடுவிக்கிறதுக்கு முன்பதாக God will develop you before he delivers you. உன்னை உருவாக்காம அவர் உன்னை விடுவிச்சிட மாட்டார். இந்த காலத்துல தான் இதுலயே ஒரு பிக் எடுத்துக்கிறோம் நமக்கு தேவைப்படுற மாதிரி. ஆனா பிலிமை பொறுத்த வரைக்கும், பிலிம்ல ஒரு போட்டோவை கிளிக் பண்ணா அத சூரியனுக்கு முன்னால இழுத்தா அந்த பிலிம் முழுவதும் பிரியமானே அது நாசமா போயிடும். ஒரு போட்டோகிராஃபர் அவன் பிலிப்பை வந்து பிரியமான ஒரு போட்டோ பிலிம்ல எடுக்கிறானா அது அவன் ஒரு இருட்டு ரூமுக்கு எடுத்து போய் டெவலப் பண்றான். அதுபோல கர்த்தர் எப்பொழுதெல்லாம் உன்னை இருளின் அனுபவத்திற்கு கொண்டு வராரோ, உன்னை அழிக்கிறதுக்கல்ல, உன் பிக்சருடைய கிளாரிட்டியை நீ பார்க்கிறதுக்கு, உன் உருவத்தை நீ பார்க்கிறதுக்கு, நீ எந்த சாயல்ல இருக்கிறன்றத உன்னை உன்கிட்ட காட்டுறதுக்கு தேவன் என்ன செய்யறாருன்னா, பிரியமானே உன்னை டெவலப் பண்றதுக்காக உன் பிக்கை எடுத்த உடனே நான் பார்த்துட்டேன் உன் தாயின் வயித்துல நீ உருவாறதுக்கு முன்னால. ஆனா நீ யாருன்னு நீ உன்னை பார்க்கல இல்லையா? உன்னை நான் பார்க்க வைக்கிறதுக்கு, உன்னை உன்கிட்ட காட்ட நான் என்ன செய்யறேன்னு கேட்டா, நீ யாரு? I will show who you are to you. You will know your God only in your dark places. God will take you to a dark room to show who you are to you. எஸ்கேப் பண்ண முடியாது பாஸ். ஒன்னு அவர் அறைக்கு வரணும், இல்லைன்னா வராம அழிஞ்சு போனோம் வெளியே. ஒன்னு அவர் அறைக்கு வரணும், இல்லைன்னா அவர் அறைக்கு வராம வெளியே அழிஞ்சு போகணும். There is no other option, only two options. Either you can obey him or you can disobey him. There is no other option. You can believe him or you may not believe him. Listen, the reason God keeps some or all of us in dark place, ஏன்பா எங்கள ஒரு சிலர் இல்ல எல்லாருமே இருட்டில் வைக்கிறீங்க சில வேளை. ரிக் வாரன் அப்படின்ற ஊழியக்காரர், சாடல்பேக் என்ற சர்ச், அமெரிக்கால இருக்கிற சபையினுடைய மிகப்பெரிய, he was not a highly educated person, was a normal person. அவர்கிட்ட ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னால எனக்கு தெரிஞ்சு மேபி 25 இயர்ஸ்க்கு முன்னால 10,000 விசுவாசிங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமான சபையா வளர்ந்துச்சு. He says trouble comes in a life for one of the three reasons. பிரச்சனை இப்ப நான் சொல்ற இந்த 3 காரணங்களுக்காக வருது. ஒன்னு, பிரச்சனை வரும்போது troubles comes so that God can protect you from it. பிரச்சனை ஏன் வருதுன்னா கர்த்தர் அந்த பிரச்சனை கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக பிரச்சனை வருது. Second, or God prepares you for it. ஒன்னு அதுகிட்ட இருந்து காப்பாத்துறாரு, இல்லனா அதற்கு உன்னை ஆயத்தப்படுத்துறாரு.
He prepares you. And thirdly, or he wants you to develop in it. இல்லனா அதுல உன்னை உருவாக்குறார். கூட இருக்கிறீங்களா? ஒன்னு அதுகிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறாரு, இல்ல அதுகிட்ட உன்னை ஆயத்தப்படுத்துறாரு, இல்ல அதுல இருந்து உன்னை உருவாக்குறார். இந்த மூன்று காரியத்தை கவனிக்க. You cannot expect deliverance. விடுதலை உன் வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாது தேவன் உங்ககிட்ட வேலை செய்யலனா. ஆக இந்த டெக்ஸ்ட்ல இப்ப நம்ம படிச்சதான ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, முழு மனுக்குலமே அவர்கள் பாவிகளாய் இருக்கிறார்கள். பாவிகள் சொல்லலாம், அக்கிரமக்காரர்கள். ஆண்டவர் ஏண்டா இவனை படைச்சன்ற அளவுக்கு சில பாத்தீங்கன்னா கர்த்தர் தன்னை பத்தி என்ன யோசிக்கிறார் பத்தி they are not bothered. கடவுளே நீங்க என்ன என்னை பத்தி யோசிக்கலாம், அதை பத்தி நான் கவலைப்படுறதா இல்லைன்ற மாதிரியே சிலருடைய ஆவிக்குரிய ஜீவன் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? உன்னை பத்தி கடவுள் என்னதான் நினைப்பாருன்னு யோசிக்கிறியா? அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன் அது கடவுள் உதவி செய்யற மாதிரி தான் சிலர். அப்படிதான் மனுக்குள்ள இருந்துச்சு. They want to fulfill their own desires, own lust. So இந்த மாதிரி கூட்டம், இவ்வளோ கூட்டத்தின் நடுவில் ஒரே ஒரு மனுஷன், அந்த மனுஷனை கடவுள் பார்க்கும் பொழுது சொல்றாரு, நோவாவுக்கோ வென்றால் மனுஷ கண்ணில் இல்லை, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ வென்றால் கர்த்தருடைய கண்கள்ல எத்தனை பேரால இந்த நாளிலே உன்மேல் கர்த்தர் காண்பித்த கிருபையை உணர்கிற பிரியமல்ல உணர்கிற பாக்கியம் உனக்கு உன் கண்களுக்கு அல்லது உன் உள்ளத்துக்கு உண்டாகுதுன்னு எனக்கு தெரியாது. So இந்த இடத்துல when he found out grace, கிருபையை கண்டுபிடிச்சனும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் என்னன்றாரு, if somebody have a King James version you will know, ஆண்டவராகிய தேவன் சொல்லுவாரு, நோவா come in, உள்ளே வான்வார். எல்லாம் உள்ள வான்னு சொல்லுங்க. சோ அங்க இங்கிலீஷ்ல அப்படித்தாங்குது. தமிழ்ல பிரியமானே பிரவேசின்னு இருக்கும், ஆனா இங்கிலீஷ்ல come in, எல்லாம் come in சொல்லுங்க. கவனிங்க, ஆண்டவராகிய தேவன் ஒரு மனுஷனை கொண்டு ஒரு குடும்பத்தை அவன் நீதி நிமித்தம் காப்பாத்துறார். ஐயா காதுல விழுதா? ஒரு மனுஷனை, அந்த மனுஷனுடைய குடும்பத்தை அவன் நீதி நிமித்தம் காப்பாத்துறார். ஓ சர்ச் கேக்குறீங்களா? எல்லாருக்கும் லாஸ்ட்ல இருக்கிறவங்க காதுல விழுதா? கர்த்தர் காப்பாத்துறார், கர்த்தர் காப்பாத்துறாருன்னு சொல்லுங்க. இந்த வா அல்லது பிரவேசி கம் அப்படின்ற வார்த்தை 1972 தடவை பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. எத்தனை தடவை? வா, கம், என்கிட்ட வா, வாங்க என்ற வார்த்தை 1972 தடவை எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வா என்ற வார்த்தை ரெண்டு அர்த்தம் உடையது. எல்லாம் ரெண்டு அர்த்தம் சொல்லுங்க. ஒன்னு இஸ் a command, ஒன்னு கட்டளை, இன்னொன்னு இஸ் an invitation, another is an அழைப்பு. God is inviting. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னன்றார்னா, உன்னுடைய சேஃப்டி, உனக்கு பாதுகாப்பு வேணுமா, நரகத்தை நின்று. காதுல வந்ததா? ஏன்னா நரகம்ன்றது இன்னைக்கு சர்ச்சுக்கு மறந்து போன ஒரு சப்ஜெக்ட். அவங்கள மனம் திரும்ப வைக்கணும் சர்ச்சனா, நரகத்தை காமிச்சா தான் சர்ச்சை மனம் திரும்ப வைக்க முடியும். ஏன்னா நிறைய பேருடைய சிந்தனையில டிலீட் ஆயிடுச்சு நரகம் ஒன்ற. நரகத்தை ஞாபகப்படுத்தினா தான் உனக்கு கிருபைனா என்னன்ற ஞாபகமே வரும். ஹல்லேலூயா. நோவாவுக்கு எந்த கடவுளுடைய கண்ணில் கிருபை கிடைச்சிச்சு அதே கடவுள் பத்தி தான் அவனுங்களுக்கும் தெரியும். அந்த நாள் அழிஞ்ச எல்லாருக்கும், நோவா கூட இருந்தவங்களுக்கெல்லாம் நோவா எந்த கடவுளை வணங்குறாரோ அந்த கடவுள் தான் அவனுங்களும் வணங்கினானுங்க. வஞ்சிக்கப்படாதீர்கள், மோசம் போகாதீர்கள். ஹல்லேலூயா. நோவா built the ark. எல்லாம் சொல்லுங்க, நோவா பேழையை கட்டினார். கட்டின பேழை அவரை காப்பாத்த பேழை பிரியமல்ல கவனிக்கலாம். அவர் கட்டின பேழை அவர் என்ன செய்ய போறதில்ல, காப்பாற்ற போறதில்ல. நம்ம கூட சர்ச்சை கட்டணும், நம்ம கட்ட போற சர்ச்சு நம்மளை காப்பாற்ற போறதில்ல, அந்த பில்டிங்கு. ஆனா நம்மளை காப்பாத்துறது அந்த பேழைக்குள்ள இருக்கிறவர். யாரு?
பேழைக்குள்ள இருக்கிறவர். Listen, Noah was not saved because he built the ark. பேழையை கட்டினதுனால நோவா ரட்சிக்கப்படல, அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்படல. ஆனா நோவா ஏன் ரட்சிக்கப்பட்டாருன்னா பேழைக்குள்ள போனதுனால. எங்க போனதுனால? பேழையை கட்டினதுனால. பிரியமானவர்களே, நோவா நீ காப்பாற்றப்படல, பேழைக்குள்ள உள்ள நுழைஞ்ச பார். அதனால தான் சபை ஏன் கட்டப்படணும்னு கேட்டா, சபைக்குள்ள வருகிறவன், சர்ச்சுக்குள்ள வர்றவன் சர்ச்சுக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் அழிவுதான். ஆனா சர்ச்சுக்குள்ள வரும்போது உன் பாதுகாவல் சபைக்குள் இருக்கிறது. ஏன்னா எந்த சபைக்காக தம்மை தானே ஒப்பு கொடுத்தாரோ, எந்த சபைக்காக ரத்தம் சிந்தினாரோ, எந்த சபைக்காக மரணத்தை ருசி பார்த்தாரோ, அவருடைய சமூகம் உலாவுகிற இடம் சபை. இந்த சர்ச்சில் காட் இல்லைன்னா இது ஒரு கிளப்புங்க. சர்ச்சுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் உணரலனா நீ சர்ச்சுக்கு வரல, ஒரு கிளப்புக்கு வந்துக்கிற. ஆனா உன்னால கடவுளை உணர முடியுதுனா நீ சர்ச்சுக்கு வந்திருக்கிற. So not only you got to come into the church. நிறைய பேர் சர்ச்சுக்கு வராங்க, ஆனா சர்ச்சுக்கு மட்டும் வந்தா போதாது, நீ கிறிஸ்துவின் இடத்திற்கு வர வேண்டும். எங்க வரணும்? சர்ச்சுக்கு வந்துட்டாலும் ஏசாமி கிட்ட வந்துட்டான்னு சொல்ல முடியுமா? அப்போ because you can be in the church, சபைக்குள்ள இருக்கலாம் and never be in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாம இருக்கலாம், ஆனா சர்ச்சுக்குள்ள இருக்கலாம். எல்லாம் சொல்லுங்க, என்னது? கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாம இருக்கலாம், ஆனா சர்ச்சுக்குள்ள இருக்கலாம். அதனால தான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது. இல்ல என்ன கொன்னீங்க? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தா தானே பழசு போவோம். கிறிஸ்துவுக்குள்ள இல்லைன்னா பழசு தானே, பழைய வாழ்க்கை தானே, பழைய புத்தி தானே. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது எல்லாம் புதிதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. The dark place, the ark, அவன் கட்டின பேழை is a sanctuary. என்ன கட்டுறாரு? பேழைய கட்டல, அவர் ஆலயத்தை கட்டுறாரு. பேழைக்குள்ள காப்பாத்துகிற ஆலயத்தை கட்டுறாரு. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க தெரியல. ஹாலே. The ark must have been unusual and impressive, sight. பார்க்கும்போது என்னடா பைத்தியக்காரனடா இவன், எதுக்குடா? Listen, மெஸ்பொட்டோமியான்ற இடத்துல இது உருவாகுது, பழமை வாழ்ந்த ஊர்ல. இதனுடைய நீளம் 450 அடி. கவனிங்க, 75 அடி இதனுடைய பிரியமான அகலம், 45 அடி உயரம், 450 அடி நீளம், 75 அடி அகலம், 45 அடி உயரம். இதை கட்டுறதுக்கு 4 பேர், 120 வருஷம். இதை கட்டுறதுக்கு 4 பேர் ஆம்பளைங்க. கவனிங்க, சப்போர்ட் பண்ணிப்பாங்க வீட்டில் ஒய்ஃபுங்களும். அந்த குடும்பம் மட்டும் தான் கட்டுச்சு. Anybody who are in the plan of God only can build. If you are out of the plan of God, ஒரு கல்லு, ஒரு செங்கல் கூட உன் வீட்டில இருந்து ஒரு காணிக்கை வராது. If you are out of the plan of God, when you are in the plan of God, உன் உயிரே அதுக்கு வரும். ஏன்னா உங்ககிட்ட இருந்து வாங்குறதுல அவர் தன்னை காப்பாத்திக்க போறதில்ல, அவர் உன்னை காப்பாற்ற போறார். Okay, let me come. While building the ark, he preached 120 years. இயேசு அறிஞ்சவங்களால இயேசு விட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உன்னை வித்து போட்டா யார்கிட்டனா போலாம். If you sell your soul, you can leave Jesus. You can live your holy life and live as you want to. எங்க பிரியமானவர்களே, ஜனங்கள்லாம் நினைச்சாங்க நோ ஒரு பைத்தியக்காரன், ஒரு வரைக்கும் ஒரு துளி மழை கூட பூமியில வந்ததில்லை, மின்னலை பார்க்கல, இடியை பார்க்கல, இவன் என்னடானா மழையில் அழிய போறான்றான். Listen, brothers and sisters, the ark has to be a sanctuary against the storm of wrath. இந்த பேழை இனவா இருக்கணும்னா வரப்போகிற தேவனுடைய உக்கிரகத்தினுடைய அந்த சூறாவளிகளுக்கு நடுவிலே, தேவனுடைய உக்கிரகத்தின் சூறாவளிக்கு நடுவிலே இந்த பேழையானது ஒரு புனித ஆலயமாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மேல் தேவ கோபம் வரப்போகுது.
ஆனா உலகத்துல எந்த மக்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினுக்கிறாங்களோ அவர்கள் பிரியமல்ல அநேகருக்கு ஒரு சரணாலயத்தை, அநேகருக்கு ஒரு அடைக்கல பட்டணத்தை, அநேகர் பிழைக்கிறதற்கு அவர்கள் வழியை உருவாக்குகிறார்கள். பிகாஸ் இந்த பேழையை பார்க்கும்போது ஒரு விசித்திரமா இவனோ பைத்தியக்காரன். இப்ப நிறைய பேர் சொல்றாங்கல்ல, உங்க ஊழியக்காரருக்கு பழைக்க தெரியல, பழைக்க தெரிஞ்ச ஊழியக்காரங்க என்ன பார்த்து சொல்றாங்க, அவருக்கு கொத்தர் கொடுத்ததெல்லாம் வாரி வாரி கொடுத்துட்டாரு, பழைக்க தெரியல. லிசன், நம்ம கிட்ட இருக்கிறது நம்மள உடனே காப்பாத்திக்கிறதுக்கு இல்ல, நம்ம கிட்ட இருக்கிறது கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்ட எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக. நான் கிறிஸ்துவனுடைய பிரதிநிதி, சுயநலக்காரன் அல்ல. If I am selfish, I live for my family. But if I am selfless, I will live for God. That's what I am. That's who I am. இதை யாராலையும் 55 வயசு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டேன். Praise God. இதுக்கு மேலயா போய் மயங்கி விழுந்துட்டு போற? அதுக்கு மேல அழைச்சவர் அந்த மாதிரி. யாருடைய சொன்ன இங்கிற பல்ப் அதெல்லாம் வந்து ப்ராடக்ட்டுங்க. ஆனா இதுங்களை உருவாக்கின மோல்டு ஒன்று இருக்கும். ப்ராடக்டை எவனா உடைச்சிடலாம், ஆனா மோல்டை எவனாலையும் உடைக்க முடியாது. நான் உடைஞ்சிறதுக்கும் மயங்கி விழுந்துறதுக்கு என்ன ப்ராடக்ட் நினைச்சீங்களா? படைத்தவரால படைக்கப்பட்ட மோல்டுன்னு. கொடுக்குறீங்களா? Are you there with me? Hallelujah. பூமி முழுவதும் பாவம் பிரியமல்ல ஜனங்களை கீழே தள்ளி அவர்களை மோசம் போக்குறதுக்காக காத்திருக்கும் பொழுது தேவனால் ரட்சிக்கப்பட்ட யாரோ சில நீதிமான்கள் தாம் பலத்தை, தன் ஜபத்தை, தன் பணத்தை, பிரியமல்ல தன் வாழ்க்கையை யாரோ பாவிகளை காப்பாற்றணும், யாரோ நீசர்களை காப்பாற்றணும், யாரோ சில குடிக்காரரை காப்பாற்றணும்னு பாருங்க. சிலருடைய டைமிங், you are investing on your business, on your money, on your work, but we invest our timing on the souls. உங்க டைம் நீங்க முதல்ல ஈடுபடுறது உலகத்துல வாழ, ஆனா நாங்க எங்க டைம் முதல்ல ஈடுபடுறது நித்தியத்துல வாழ. Do you think that I am a fool? I am the wisest man because I am building on what Jesus said. என் வார்த்தை, என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன ஆகிய மணல் மேல கட்டின முட்டாள் நான் இல்லை, அதன்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். எத்தனை பேருங்க இருக்கிறீங்க தள்ளியே? கண்மலையின் மேல் கட்டப்பட்ட பிள்ளைகள், கர்த்தர் சொல்றவனமா செய்யற பிள்ளைங்க. ஹalleluya, hallelujah, hallelujah. My Father, I know our God is a speaking God. Hello. ஒரு சபையை ஏழைகள், இல்லாதவர்கள், திக்கற்ற பிள்ளைங்க, ஆதரவற்றவங்க, ட்ரக் அடிக்ட்ஸ் இவரெல்லாம் காணும்படியாய் அவர்கள் உள்ளே வருவதற்கு கட்டி நிறுத்துறோம் பாருங்க. This is the ark, this is the sanctuary. ஜனங்க நம்மள பரிகாசம் பண்ணாங்க. மோசே, ஏய் நாவா என்ன இதெல்லாம், இவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்ணுகிற, உனக்கு புத்தி இல்லையா? சரி, சில சொல்றாங்க மூளைக்கு மூளைக்கு சர்ச்சாயா, சில கேட்க சிரிக்கிறாங்க, கேலி பண்றோம். ஒரு கார்னர் சர்ச்சை வச்சிருவீங்களான்னு பாருங்க. மூளைக்கு மூளைக்கு பார் இருக்குது, மூளைக்கு மூளைக்கு ஹோட்டல் இருக்குது, மூளைக்கு மூளைக்கு வியாபாரங்கள் நடக்குது. இப்ப மார்க்கெட்டுக்கெல்லாம் போலுங்க, ஏன்னா அங்கதான் ஒரு நாள் கிடக்குது, நீ பக்கத்துல கடை வைப்பியானு கேட்கல. வியாபாரிகளுக்கு இந்த உலகத்துல குறை இல்லை. ஏன் குறை இல்லைன்னா அதை வாங்குறதுக்கு ஜனங்கள் கிட்ட குறை இல்லாம இருக்கு. இந்த பூமியில பாவிகளுக்கு குறை இல்லாத இருக்கிற வரைக்கும் சர்ச்சைங்களுக்கு குறை இருக்க கூடாது. எல்லா இடத்துலயும் சர்ச்சை வரணும். Right? Sinners are everywhere. As long as sinners are everywhere, let the church be everywhere. அதுதான் யா பழ. Hallelujah. So ஆண்டவராகிய தேவன், you can never say, நிறைய பேர் சொல்றாங்க God, I believe in you. எத்தனை பேர் சொல்லுவீங்க அது? சிலர் சொல்ல பயப்படுறீங்கல்ல. God, I believe in you. See, Noah was not a sinless man in his generation. Noah ஒன்னும் பாவம் செய்யதால் இல்லை. பாயிண்ட்டுக்கு வரலாம் வாங்க. Noah ஒன்னும், ஏன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி பூமியில இருக்கிற எல்லாமே ஆண்டவருடைய பார்வைக்கு அதுல நோவா வந்தான்.
நோவுடைய குடும்பமும் தான். எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? நோ ஒன்னும் பாவம் செய்யாதவர் இல்லை, நோவா கூட பாவி தான். ஆனால் ஏன்னா முழு முழு பூமியை அழிச்சிட்டார் அவரு. அந்த அழிவனுடைய விஷயத்தை டிக்ளேர் பண்ணும் பொழுது ஒருத்தனை நான் பார்த்தேன்றார். அல்லேலூயா. கூட எத்தனை பேர் இருக்கிறீங்க தெரியல. So when someone says God considered, பாவியா இருந்த போதிலும் நோவாவை அவருடைய கிருபை பார்க்குது. என்ன பார்க்குது? கிருபை பார்க்குது. See, if you say that you believe in God, you cannot believe God unless you obey God. ஒருத்தன் கடவுளை நம்புறேன்னு சொல்றானா அவருக்கு கீழ்ப்படியாத ஒருத்தி நம்பர் என்ற நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? What belief is a motivation to your obedience. நம்பிக்கை என்ன செய்யுதுன்னா உற்சாகப்படுத்துது அவர் சொல்ற வேலையை செய்யறதுக்கு, அவருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு. இப்ப வெறியனா விசுவாசிக்கிறேன் என்னத்துக்கு உனக்கு வேண்டியதுக்கா? Come on, somebody talk with me this morning. நான் கடவுளை விசுவாசிக்கிறதுக்கு நீ உயர்றதுக்கா, நீ பாதுகாப்பா இருக்கிறதுக்கா, நீ விடுவிக்கப்படுறதுக்கா, நீ உன் குடும்பம் நல்லா, இதுக்கு தான் விசுவாசிக்க. அப்போ நீ விசுவாசிக்கிறதே உன்ன வரைக்கும் தான், ஒன் சைடட். எனக்கு ஏதாவது செய்யறதுக்காக நீ வரமாட்டா. தான் நீ காலைல யோசித்த, நான் காலைல சொன்னேன் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல, நம்ம எதை கேட்டாலும் ஏசப்பா தராருன்னு விசுவாசிக்கிறேன் இல்லையா? அதனால தானே ஜெபிக்கிறோம். சொல்லுங்க, பேசுங்க. நீங்க கேட்கறதெல்லாம் கர்த்தர் தருவார்னு விசுவாசிக்கணும் தானே? நம்ம எதை கேட்டாலும் தருவார்னு விசுவாசிக்கிறோம். கேட்கிறோம், வாங்கிக்கிறோம். கேட்டா கொடுப்பாரு நம்புறோமே, ஏன் கொடுத்தா கொடுக்க மாட்டாருன்னு கொடுப்பாருன்னு விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். கேட்டாலே தராரு, கொடுத்தா ஏன் கொடுக்க மாட்டாரு ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். அப்போ ஆண்டவராக, if you want to be saved from the wrath of God, தேவனுடைய உக்கிரகத்திலிருந்து பிரியமானவர்களே நீ ரட்சிக்கப்பட வேண்டுமேனால், பிரியமானவர்களே நீங்களும் நானும் செய்ய வேண்டும். You have to receive Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பழையக்குள்ள உள்ள நுழையணும். பழைய யார்? நோவுக்கு வர விட்ட உணர்த்த விட்டு பழைய வாங்கினாரு. நீ தான் உன் பழைய உருவாக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏதாவது ஒன்று சொல்லும்போது அவருடைய திட்டங்கள் குறுகலான திட்டம். இட்ஸ் ஆல்வேஸ் a narrow plan. அவர் நமக்கு அப்படியே படர்ந்த திட்டங்களை தருதில்ல, எவனாலையும் செய்ய முடியாத ஒரு திட்டத்தை தருவார். ஆனால் தான் அப்போஸ்தலர் 16:31 படி, பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, ஏன்னா அவருடைய வழியும் கூட இடுக்கமான வழிதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. எபேசியர் 2:18 படி அவர் மூலமாக பரிசுத்த பிரியமல ஆவியின் வழியாக, எபேசியர் நீங்க பிரியமல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா குமாரனிடத்துல சேருகிற ஸ்லாக்கியம் பெற்றோம். 1 யோவான் 5:12 படி கவனிக்கலாம், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். So the ark is a sanctuary. இந்த பேழை ஒரு புனித ஸ்தலம். பேழை ஒரு புனித ஸ்தலம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் நோவாவை அவனுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அவர் கொடுத்த அந்த திட்டத்திற்கு நோவா கீழ்ப்படிந்தபடினாலே தேவன் சொன்னதை செய்தபடினாலே, நம்பர் 2வது பாயிண்ட், the ark was not only the sanctuary, we see it's a sovereignty. இது இறையாண்மையுடையது. பேழை கட்ட வேண்டும் என்ற திட்டம் நோவாவது கிடையாது. எல்லாம் நோவாது இல்லைன்னு சொல்லுங்க. இப்ப சர்ச்சை கட்டுற திட்டம் பாஸ்டர் சாம் திட்டமா? தேவ திட்டம். நீ எந்த கதியானா போய்க்கப்பா அப்படின்றதுக்கு நீங்க யாரை கைவிட பாக்குறீங்கன்னா உங்களை ரட்சித்தவரை கைவிட பாக்குறீங்க. பண்ணு போ. நாங்க கண்டம் காணாததான் இருப்போம், நாங்க தெரிஞ்சோம் தெரியாத மாதிரி தான் இருப்போம். இதுக்கெல்லாம் தேவன் உங்ககிட்ட கணக்கு கேட்க மாட்டார் நினைக்கிறீங்களா? உன்னை எதுக்கு வச்ச அந்த பூமியில, உனக்கு எதுக்கு கொடுத்த இந்த பூமியில? என் சித்தத்தை செய்யத்தானே.
கொடுக்குறீங்களா? One word, listen, that made the difference in his life. அவர் வாழ்க்கையில வித்தியாசத்தை கொண்டு வந்த ஒரே வார்த்தை, உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில கொண்டு வர போற வித்தியாசத்தை கொண்டு வர போற ஒரே வார்த்தை என்னன்னா, திட்டம் நோவாவது இல்லை, திட்டம் தேவனுடையது. உன் வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் உண்டாக போதுறானா, இந்த திட்டம் தேவ திட்டம்ன்றது உனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் உன் வாழ்க்கை வித்தியாசப்படும். இந்த திட்டம் தேவனுடையது இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கை வித்தியாசப்படாது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை வித்தியாசப்படுத்தினதான அந்த திட்டம் என்ன தெரியுமா? கிருபைன்றது. என்னங்க? கிருபைன்ற வார்த்தை தான் நம்ம வாழ்க்கை என்ன படுத்துச்சு? வித்தியாசப்பட்டுச்சு. நோவா பிரியமான பாவியா இல்லாத இல்ல, அவர் பாவியா இருந்தார். he deserved judgment and damnation. நோவாவும் பிரியமான அவர் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கணும், அவரும் தண்டிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய கிருபை அந்த இருள் சூழ்ந்த சூழ்நிலையிலும் அவர் கிருபையை தேவன் எக்ஸ்டெண்ட் பண்றார். there was an extension of God's grace. so prima to Noah founded grace in the eyes of God. It was pure, it was powerful, it was the perfect grace of God. இந்த கிருபை தூய்மையானது, இந்த கிருபை பரிபூர்ணமானது, இந்த கிருபை வல்லமையுடையது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்துக்கிறீங்கன்னா தேவன் அந்த கிருபையை உங்ககிட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணார். என்ன பண்ணாருங்க? அந்த கிருபையை அவர் ரொம்ப கிருபையாத விரிவாக்கி இன்றைக்கு உன் வாழ்க்கையில எதுவே உனக்கு தேவையா இருந்தாலும் அந்த தேவையை சந்திக்கிறதுக்கும் கிருபையை தரார். உன்னை எழுப்புறதுக்கு ஒரு கிருபையை தரார், சாப்பிடுறதுக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். சோறு தட்டுல இருக்கலாம், ஆனா அதுல கையை வச்சு எடுத்து வாய் வரைக்கும் போறதுக்கு இந்த கை ஸ்ட்ரோக் அடிக்காம, இந்த தலை ஸ்ட்ரோக் அடிக்காம, இந்த இதயத்துக்கு ஸ்ட்ரோக் வந்துடாம அது அப்படியே ரைட் பீட்ல போக வச்சிருக்கிறாரு. அது நீ நார்மல் நினைக்கலாம், ஆனா ஆண்டவர் என்னன்னா அங்க அந்த கிருபை எக்ஸ்டென்ஷன் ஆயினுக்கிறதுனால தான் நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நடந்து போயினுக்கிற. அந்த கிருபை எக்ஸ்டெண்ட் ஆகுறதுனால தான் இப்ப மூச்சு விட்டு உட்கார்ந்துக்கிறியே, அந்த மூச்சு விட்டுக்கிறது is extension of God's grace. இன்னைக்கு இதை சொல்லி நான் முடிக்கிறேன், இந்த வார்த்தையோட கூட முடிக்கிறேன். ஒரு தடவை ஒரு ஊழியக்காரருடைய மகள், அதாவது அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு மக, ஒரிஜினல் நிலைமையில் இருந்த ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணிச்சான் பாஸ்டருக்கு, டாட் அப்படின்னு, ஃபாதர்ஸ் டேக்கு உனக்கு நான் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், நான் வந்து ஒரு கேக் புக் பண்ணிக்கிறேன், ஸோ ஐ எம் கமிங் டு யூ, கெட் ரெடி வித் சம் மணி அப்படின்ச்சான். கொடுக்குறீங்களா? ஃபாதர்ஸ் டேக்கு யார் கிஃப்ட் கொடுக்கணும்? ஃபாதருக்கு கொடுக்கணும். அதுக்கு நான் கேக் ஆர்டர் பண்ணிட்டேன், நீ நான் கொடுக்கணும், அதுக்கு காசு கொடுக்கணும். ஹல்லேலூயா. she wants to please him, அவரை பிரியப்படுத்த விரும்புகிறா. அதுக்கு so the only way to please him is to come to him. அவரை பிரியப்படுத்தணும்னா அவர்கிட்டே வரணும். இப்போ she has to come to him and get some money from him. அவர்கிட்டே வரணும், அவரை பிரியப்படுத்த, அவர்கிட்டே காசு வாங்கணும். அவர்கிட்டே காசு வாங்கி இப்போ என்ன செய்யணும்? அவருக்காகவே வாங்கணும். அவருக்கே வாங்கிட்டு பிரியமே அவருக்கு வாங்கணுன்றது அவர்கிட்டே வாங்கணும். அவருக்கு வாங்கணுன்றது யார்கிட்ட வாங்கணும்? அவர்கிட்டயே வாங்கணும். கொடுக்குறீங்களா? அவருக்கு வாங்குறதுக்கு கொடுக்குறீங்களா? அவருக்கு வாங்குறதுக்கு அவருக்கே நீ வாங்கினா கூட அவர்கிட்ட வாங்கலனா அவருக்காக உன்னால என்ன செய்ய முடியாது? விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலே பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்திலே சேருகிற எவனும் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்று விசுவாசிக்க வேண்டும். Some of you, as I said, listen carefully. You know to go get from him. வரணும் அவர்கிட்டே. உனக்கு வேண்டியதை வாங்குறதா இருந்தாலும் சரி, அவருக்கு வேண்டியதை வாங்குறதா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இங்க வந்தீங்கன்னா நீங்களே தானா வந்துட்டீங்கன்னு நினைச்சிடாதீங்க சர்ச்சுக்கு. இன்னைக்கு உங்க கையில பெருசா ஒரு பைபிள் வச்சிருந்ததுனால சர்ச்சுக்கு நீங்க வந்தில்ல, ஆனா அவர் கிருபை உங்களை இங்க வர வச்சு. இன்னைக்கு சர்ச்சுக்கு
இன்னைக்கு சர்ச்சுக்கு நீங்க வர்றதுக்கு பிரியமல்ல உங்களுக்கு ஒரு விசுவாசம் கொடுத்தாரு. அந்த விசுவாசம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா அந்த விசுவாசத்தை விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கிருபையை கொடுத்தார். ஹalleluya. இன்னைக்கு பிரியமல்ல இந்த காலை வேளையில நீங்க நரகத்துக்கு விழாதபடிக்கு இன்னைக்கு இந்த சர்ச்சில் உட்கார்ந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களை இந்த இடத்துல உட்கார்றதுக்கு அவர் உங்களுக்கு கொடுத்த கிருபை. ஹalleluya. நம்ம எல்லாமே நரக எண்ணத்தோடு பிடிப்பட்டவர்களாக, நரக எண்ணத்தோடு பிடிப்பட்டு நரகத்துக்காக போகிறவர்களா இருந்திருப்போம். ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவர் கிருபை நம்ம கிட்ட வேலை செய்யாம இருந்தா நம்ம நாசமா போயிருப்போம். நாசமா போகாதபடிக்கு அவர் கிருபை உன்னை பிரியமல்ல தொட்டது. அவருடைய கிருபையின் வழியாக உன்னை சேர்ந்தார். நீங்க நம்ம எவ்வளவு மோசமான ஆளுங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அவங்கள தனியா விட்டுப்பாரு. உன் கூட யாருமே இல்லாத போது நீ யாருன்றத உன்னை பார்க்கலாம். நீ எவ்வளவு நல்லவன்றத யாருமே உன் கூட இல்லாத ஒண்டியா இருக்கிறிய அப்போ என்ன மாதிரி பாம்பு உனக்குள்ள இருந்து வெளியே வருதுன்னு பாரு. அப்போ உனக்கு தெரியும் உனக்கு அவர் கொடுத்த கிருபை என்னன்னா சொந்த நடக்கையில பயங்கர நீதிமான் ஆயிட்ட மாதிரி நம்ம சர்ச்சுக்கு வந்து ஆக்டிங் குத்துனுப்போம். ஆனா உனக்கு அவர் போட்ட பிச்சை ஆகிய கிருபை, பயங்கர உத்தம, பயங்கர யோகியன், பயங்கர நீதிமான், இந்த மாதிரி வேஷத்தோடு நம்ம சர்ச்சில் காட்டலாம் வேலைங்கள. ஆனா உன்னை தனியா பண்ண எல்லா அக்கிரமத்தையுமே தனியா நின்று பார்த்தாரு. அவர் நீ செய்யும் போதெல்லாம் உனக்கு என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணார் தெரியுமா? நோவா 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 இது நீ நோவா இருந்தது நோ சின்னால இல்ல. நோவா நான் உன்னை பார்த்த பொழுது பாருங்க, எகிப்துல இருந்து வெளியே வந்தவங்களுக்கு எகிப்துக்கு போன என்ன இருந்த மாதிரி ஏற்கனவே தண்ணி அடிச்ச பழக்கம் இருந்ததுனால தான் திராட்சை போட்ட பிறகு தண்ணி உடனே அடிக்கணும்ன்றது வந்துச்சு. காப்பாத்தந்தது கிருபை பாஸ். காப்பாத்தந்தது எது? காப்பாத்தந்தது எது? சர்ச்சுக்கு வந்த பிறகு வேற டொப்பி போடலாம். கிருபையை மறந்து உன்னை எந்த சாக்கடையிலிருந்து தூக்கினாரு, எந்த சிறுமையிலிருந்து தூக்கினாரு, எந்த வியாதியிலிருந்து தூக்கினாரு, எப்படிப்பட்ட மோசமான நிலையில் இருந்த உன்னை அவர் கிருபை கண்டெடுத்து உன்னை தூக்கினதை மறந்து இந்த இடத்துல நீ ஒண்ணுமே தெரியாதவரை கண்டுக்கலாம். ஆனால் உன்னை இதுவரைக்கும் காப்பாற்றியது அவர் கிருபை, அவர் இரக்கம், அவருடைய தயவு. 2 நிமிஷத்துல மொத்த மெசேஜ் இன்னைக்கு நான் முடிச்சிடுறேன். கவனிங்க, listen very carefully. ஆண்டவராக இதுவன் என்னன்றா, it was the ark was the sanctuary. உன்னை காப்பாந்தது ஏன் sovereign idea. மூணாவது, என் பழையக்குள்ள you will be in security. It's my sanctuary and you know it's my sovereign word and it is my safety and security. பின்னாரு கோப்பேரு மரத்துல ஒன்னு செய்ய. கோப்பேரு மரம் எவ்வளவு பாறைய முட்டினாலும் சரி, எப்படிப்பட்ட பிரியமான சோதனைக்குள்ள கடந்து போனாலும் சரி, அந்த பேழை ஒண்ணும் ஆகாது. அப்போ அந்த கோப்பேரு மரம் வெட்டப்பட்டா தான், கவனிங்க, மரம் வெட்டப்பட்டதான் மரமா மாறும். புரியுதா? அப்படி ஒரு நாள் கல்வாரின்ற மரம் வெட்டப்பட்டுச்சு. அந்த மரத்தை எவரெல்லாம் நோக்கி பார்த்தானோ, அந்த மரத்தை யாரெல்லாம் நோக்கி பார்த்தானோ, அந்த மரம் பார்த்தவனெல்லாம் ரட்சித்தது. இப்போ பழையக்குள்ள வந்துட்டோம். 40 நாள் கவனிக்கலாம். 40 நாள் ஆண்டவர் சொன்னார், பா அது மேல பூசு கீழ்பூசு. இந்த கீழ்பூசு என்னன்னா, இந்த கீழ்பூசு இருந்தா மட்டும்தான் அந்த மரத்துக்குள்ள உள்ள தண்ணி வராது. தண்ணி உள்ள வராதபடிக்கு சொல்றாங்க. 40 நாள் வெறும் மேல இருந்து மட்டும் சூப்பர் நேச்சுரல் மழை மாத்திரம் இல்ல, எல்லா கடலுக்கும் கட்டளை கொடுத்துட்டார். கமான், ஃப்ளட் வருதுங்க. ரிவர்ஸ்களுக்கெல்லாம் கட்ட குத்துற, கமான். இதுங்களுக்கு சொன்ன உடனே எல்லாமே வருது. எல்லாம் வருதுன்னு சொல்லுங்க, எல்லாம் வருதுன்னு சொல்லுங்க. இப்ப கவனிங்க, இத முடிச்சிடறேன். ஃபைனல் பாயிண்ட். 7 நாள் பேழையை கட்டிட்டு ஒன்னும் வரல. நோவாவுடைய குடும்பம் உள்ள போயிடுச்சு. 4ஆம் வசனத்துல படிக்கலாம். இப்ப இல்ல, வீட்டுல போய் 4ஆம் வசனத்துல படிக்கலாம். 7 நாள் பேழை அப்படியே இருக்குதுங்க, ஒன்னும் மழை வரல. எல்லாம் போறானு இந்த கிறுக்கனுங்க பாடுறா, நேற்று வரைக்கும் வெளியே இருந்தானுங்க. இப்போ ஆண்டவர் என்னன்னாரு, கவனிங்க, நோவா என்னாரு, நோவா கோன் சொல்ல. நோவா கோன் சொல்லியிருந்தாருன்னா கடவுள் வெளியேறாருன்னு அர்த்தம். நோவா கமன்றாருன்னா
நான் உள்ளக்கிறேனாரு. God, நீங்க எப்ப உள்ள வந்தீங்க? நீங்க என்ன கம்மன் கூப்பிடுறீங்களே, நான் எப்ப உள்ள வந்தேன்னா, நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன் பார், பேழையை செய்யணும். அந்த பேழையை செய்யும் பொழுது நான் வந்துட்டேன். அதனால தான் கவனிங்க, இந்த பேழைக்கு ஒரே கதவு, எல்லாம் ஒரே கதவுன்னு சொல்லுங்க. இந்த பேழைக்கு ஒரே ஜன்னல் சொல்லுங்க, ஒரே 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 கதவு, ஒரே ஜன்னல். ஆனா அதுக்கு 3 ஸ்டோர்ஸ், 3 ஸ்டோரிஸ் சொல்லுங்க, 3 ஸ்டோரிஸ், 3 தட்டு, ஒரே கதவு சொல்லுங்க. கவனிங்க பிள்ளைகளா, உள்ள வந்துட்டீங்களா? உள்ள வரணும். இந்த உலகத்துல அழிவிலிருந்து காப்பாத்துறதுக்கு ஒரே கதவு தான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. இப்போ நீங்க வாழ்றதுக்கு பார்க்கணும்னா ஒரே வழிதான், அது உங்களை உண்டாக்கின தேவன், ஜன்னல் வழியா. இப்ப 3 தட்டு இருக்குது இல்லையா? இது என்னன்னா, ஒரு தட்டுல God planned your salvation, உங்க ரட்சிப்பை திட்டமிட்டவர் தேவன். And Jesus the Son, you know, he executed your salvation. இந்த திட்டத்தை நிறைவேற்றினவர் இயேசு. அல்லே, மூணாவது ராக் என்னடானா, இத சீல் பண்றவர். ஒருத்தர் திட்டம் போட்டாரு, இன்னொருத்தர் நிறைவேற்றினாரு, இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னா முத்திரை போட்டு நம்மளை பாதுகாக்கிறாரு. அந்த கீழ்பூசாகிய ரத்தம், நேத்து நைட்டு வீட்டுல நீங்க பட்டிருந்தீங்களே, எத்தனை சங்காரத்தூதம் வீட்டுக்கிட்ட வந்திருப்பான் தெரியுமா? ஆனா உன் வீட்டின் மேல ஒரு கீழ்பூச, உன் வீட்டின் மேல ஒரு ரத்தத்தை, உன் வீட்டை பாருங்க. If God wouldn't have protected you by the blood, அந்த கீழ்பூச வேற ஒண்ணும் இல்ல, நமது ஆண்டவர் சிந்தின ரத்தம். அந்த ரத்தத்தினாலே கவனிங்க, scholars are saying, எவ்வளவு மேல ஏறிச்சு அந்த கவனி, ஏறக்குறைய 22,000 ஃபீட் ஹைட்டுக்கு மவுண்ட் எவரெஸ்டுக்கு மேல தண்ணி நின்றுச்சுன்றாங்க. அதை விட அதிகமா உலகத்தில் இருக்கிற எல்லா மலையும் தண்ணி மூடிச்சான். The topest hill, the topest mountain in the world is Everest. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மகளே மகளே மகனே, நீ ஏன் பேழையை கட்டுறதுக்கு உன் பலனை போட்ட இல்ல. வாழ்க்கையில நீ கண்டுனுக்கிற உபத்திரம், கைவிடப்பட்ட நிலைமை, புருஷன் கைவிட்டான், நம்பி நம்ம கைவிட்டான், வேலை இருந்து தூக்கிட்டான், இதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல பிள்ளைய. நீ முடிஞ்சிருக்கிறியது என்ன தெரியுமா? ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு சூறாவளின்றிய? இந்த சூறாவளி கவனிக்க, இது என்ன செஞ்சுனுக்குது உன்னா, உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் வந்துக்குது. உன் படகு, உன் வாழ்க்கையின் படகு இப்ப என்ன செய்யறானா, உன்னை எந்த தண்ணியால முழுக வைக்க முடியாது, உன்னை எந்த பிரச்சனையால அழிச்சிட முடியாது. 22,000 முழம் அடி மேல உயர்ந்தாலும் உன் படகு அதுக்கு கீழே போகாது. உன் படகு எப்பவுமே அதுக்கு மேலதான் இருக்கும். ஏண்டானா, நீ என் வார்த்தையின்படி, என் வார்த்தையின்படி செய்யறதுனால உன் குடும்பம், உன் வாழ்க்கை அழியாத படிக்கு. ஐயா, டைட்டானிக் வேணுமானா அவன் சொல்லும், கடவுளே நினைச்சா கூட அழிக்க முடியும். ஆனா கடவுள் நினைச்ச ஒரு கப்பலை சாத்தானே நினைச்சா கூட அழிக்க முடியாது. ஆனா நீ எப்படிப்பட்ட கப்பலை கட்டினாலும் என் கடவுள் நினைச்சார்னா, நீ இன்னனா வாழ்க்கையை கட்டு, அவர் வாழ்க்கையை நீங்க உடைக்க நினைச்சா உடைச்சிருவாரு. ஆனா அவர் உன்னை கட்டணும் நினைச்சார்னா, I'm challenging you, உன் குடும்பத்தை கர்த்தர் கை உன்ன நினைச்சார்னா உன் குடும்பம் காலி. ஆனா இன்னைக்கும் அவர் கிருபை, அவர் இரக்கம், அவர் தயவு உன் குடும்பத்தின் மேல இருக்கிறதுனால அந்த கிருபை, அந்த இரக்கம் இன்னைக்கு உன்னை காப்பாத்தினது போல தேவனை பயன்படுத்திக் கொள்கிற வரையும் சுயநலவாதிகளாய் நாம் இராமல், தேவனுக்கு கீழ்ப்படிய கூடாத இருமாப்பான இருதயம் நமக்கு இராம, God, why am I here for? ஒரு சில கேள்விகளுக்கு நீங்க பதில் உங்களால தர முடியும்னா நீங்க கரெக்டான வாழ்க்கை வாழ்றீங்க. Lord, who am I? நான் யாரு? From where am I? நான் எங்கிருந்து வந்தேன்?
And what am I here for? எதுக்காக நான் அங்க இருக்கிறேன்? And what is my identity? Finally, where I'm going to come? நான் எங்க வர போறேன்? இந்த 5 கேள்விக்கு நீ ஆயத்தமா இருந்தா your spiritual life is right. If you நீ யாருன்றது உன்னால பார்க்க முடியலனா you are living a life of failure. If you know who you are, நோவாக்கு தெரியும், I came to build the ark. That's my life purpose. What is your life purpose? Just coming, eating, sleeping, coming, working, eating, sleeping, coming, eating, sleeping, again, coming, working, eating, sleeping, coming. அல்தான வாழ்க்கை. அதுக்கு வாழ்ந்துற போறியா? இல்ல God என்னை ரட்சித்த தெய்வத்திற்கு. கடைசி காலத்தில் நடக்க போற மனசாட்சியில் சூடுண்டவர்கள் நிறைய பேர் எழும்புவாங்கன்னு பைபிள் சொல்லுது. This is my prayer. இங்க உட்கார்ந்துக்கிற யாருடைய இருதயமும் அசுத்த ஆவிகளால் சூடு ஏறாதபடிக்கு, கல்லான இருதயம் உங்களுக்கு உருவாகாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு சதையான இதயத்தை கொடுத்து அவர் சித்தத்தை செய்கிற கிருபை உங்களுக்கு தருவாராக. May the good God bless you.